டிவிகே ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அங்கே யூத் அண்ட் பாலிடிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி மேடம், இந்த அரசியலில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 6 வருஷமாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு கேட்கல மேடம். அரசியலில் எத்தனை வருஷம் இருக்கீங்க? கடந்த 1 வருஷமாக அரசியல் களத்தில் தான் இருக்கேன். சரி மேடம், இப்போது அண்ணனோட கட்சியிலேருந்து வந்தாலும் சரி, மற்ற எந்த கட்சியிலேருந்து இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த கட்சிக்கு வராங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கட்சியை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? எனக்கு மக்கள் பணி ஆற்றுறதை தவிர வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேடம், நான் கேட்குறது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அரசியல் களத்தில் மக்கள் பணியாற்றதான் வந்திருக்கேன். நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை மேடம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா அரசியல் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதா சொன்னீங்க. தளபதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தளபதி இன்னைக்கு இருக்க முதல்வர் தான். எனக்கு வேற எந்த தளபதியும் தெரியாது. சரி மேடம், உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் யார்? அவங்களும் என் கூட சேர்ந்து தான் மக்கள் பணியை தொடர போகிறாங்க. தொடர போகிறாங்களா? சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அவங்க போயிடுவாங்களே, அப்போ என்ன பண்ண போகிறீங்க?